எனது தந்தையாரின் நிலையத்தில் இங்கே நான் நடத்தினேன். மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய பொறுப்பாளர் கவிஞர் தமிழேந்தி அவர்கள் மறைந்த பொழுது நினைவேந்த கூட்டம் இதே அரங்கிலே தான் நாங்கள் நடத்தினோம். தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கத்தோழர்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் இங்கே பண்பாட்டுக் கழகம் சார்பாக முன்னெடுத்திருக்கிறேன். அது சிலருடைய நினைவேந்த நிகழ்வு என்பது அவருடைய இயக்கம் இங்கே இல்லாமல் இருந்தது. வெண்மணி முத்தையா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில பிரபலியமாக இருந்தவர். அவர் இறக்கும் பொழுது அவர் எந்த அமைப்பிலும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு நினைவேந்தலை நடத்த வேண்டிய கடமை எனக்கும் வரதராசனுக்கும் இருந்தது. நாங்கள் இருவரும் சேர்ந்து இங்கு நடத்தினோம். தமிழேந்தி ஐயா அவர்களுக்கு மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சிக்கு இடையிற்கு கிடையாது, தோழர்களுக்கு கிடையாது. நாங்கள் அந்த நினைவேந்தலை பண்பாட்டுக் கழகம் சார்பாக இங்கே நடத்தினோம். ஆனால் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய கிளை இருக்கிறது, தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு மாறுபாடு இல்லாமல் பித்தராசாலை மனதளவிலே கொண்டாடக்கூடிய கருத்தளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் இந்த நிகழ்வை கட்டமைத்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடர் கழகத்துக்காரனாக இதே வடக்குமாசியிலே ஏராளமான ஊழியர்கள் எங்களோடு இருந்தவர்கள். வரதராசன் நான் இணைந்து இந்த வீதியை இயக்கிய பொழுது லோகி என சென்னர் கணிசாலை சேர்ந்தவன் இங்கே முக்கியமான ஊழியனாக இருந்தான். நிறைய பேர் முருகன், ஏராளமான பேர். திராவிடர் கழக வரலாற்றில் ஏராளமான பேரோடு இணைந்து இயங்கி அவர்களை இழந்திருக்கிறேன். முன்சாலையில் துறைராஜ், மாவட்ட செயலாளராக இருந்த சுப்பிரமணியம் பிரேமராஜுக்கு எதிர்பார்த்த அவருடைய வீடு வண்டியூரில், வடக்கு மாசிலே பிறந்து சிம்மக்கல்லிலே கிளை நான் உருவாக்கினால் கூட எங்களுடைய களமாக இருந்தது செல்லூர் தான். எங்களுக்கு ஒரு குழுவும் இணைந்து இயங்கியது செல்லூர் தான். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு மூத்த தோழனாக, குடும்ப நண்பனாக, சகோதரனாக இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ் இந்த பள்ளியினுடைய காலாளர் வரதராசன். திராவிடர் கழக வாழ்க்கை ஒரு 5 ஆண்டு கால வாழ்க்கை. பித்தராசா என்று ஒருவரை இழந்திருக்கிறோம் என்றால் ஒருவரை இழந்ததாக அர்த்தம் கிடையாது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், தினசரி இரவு 12 மணியாக வடக்கு மாசியிலே எங்களை யாராவது ஒருவர் ஒன்பெடுப்பார். அவருக்கு உட்கார்ந்து நாங்கள் விளக்கி சொல்லி பெரியாருடைய சிந்தனைகளை பாதித்து அவர்களோடு வாதம் செய்து விடைபெற்று நாங்கள் வீட்டுக்கு செல்வதென்றால் அடுத்தடுத்த சந்து, இந்த சந்தில கடைசி வீடு வரதராசன் வீடு, இந்த சந்தில கடைசி வீடு என்னுடைய வீடு. இந்த 2 பேரும் கடைசியாக நாங்கள் விடைபெற்று திரும்பி போவோம். கருத்து ரீதியாக விவாதித்து உரையேற்றிக் கொண்டவர்கள், சிந்தனையாளர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தோழர்கள், பெரியாருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அம்பேத்கருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்சிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை வெறும் வாசித்து உள்வாங்குவது கிடையாது. வாசிப்பதும் விவாதிப்பதும் ஒவ்வொருவரோடும் விளக்குவதும் மாறுபடுவதும் அவர்களோடு சித்தம் உண்டக மண்டகை கேட்டுக்கப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், இன்னொரு வரதராசன் ஒருத்தன், ராத்திரி என்னை தூங்க மாட்டேன், வந்துட்டேன்னா என்னை ஒவ்வொருக்கெல்லாம் வேற உட்கார்ந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சோம்னா இரவு 12 மணி ஆகும். அப்படி படித்து விவாதித்து கற்றறிந்து கேட்டறிந்து வளர்ந்த ஒரு 20-25 ஆண்டு கால தயாரிப்பு தான் பித்தராசா. அவ்வளவு எளிமையாக நீங்கள் கருத்தாளராக ஒருவரை அப்படி எளிமையாக நீங்கள் பார்த்து விட முடியாது, தயாரித்து விட முடியாது. தன்முனைப்பு இருந்தால்தான்
கற்றுக்கொள்ள முடியும். தோழர்கள் இங்கே சொன்னார்கள், அவர் கல்லூரியில் படித்தவர் கிடையாது. ஆனால் இந்த வீதியிலே திராவிடர் கழக உருவாக்கத்திலே கல்லூரியிலே படித்து திராவிடர் கழகத்துக்காரனாக இருந்த ஒரே ஆள் நான் தான். வாசிப்பு இருந்தது, எங்களுக்கு விவாதிப்பு இருந்தது. அழிவு ரீதியாக எங்களுக்குள்ளே போட்டு ஊற வைத்து விவாதிக்கிற தன்மை இருந்தது. சிறை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கும், புதிய செய்திகளையும் கற்றுக் கொடுக்கும், புதிய பாதையையும் திறந்துவிடும். அப்படித்தான் எனக்கு மார்க்சிய இயற்கை பாதையை திறந்து விட்டது. எங்களுடைய திராவிடர் கழக தோழர்களிலிருந்து அநேகமாக விடைபெற்றவன் நான் ஒருவன் மட்டும்தான். குடும்பத்தில் தள்ளி வச்ச மாதிரி தள்ளி வைப்பாங்க, கிராமத்தில் கட்டி வைக்கிற மாதிரி. ஆனால் தோழமை என்பது மருந்தி தொடர்ந்தது, குடும்ப உறவுகள் தொடர்ந்தது. அந்த பிள்ளைகள் எங்களை அப்பா என்று அழைப்பதும், என்னுடைய பிள்ளைகள் இவர்களை அப்பா என்று அழைப்பதும் இன்றைக்கு வரை நீடிக்கக்கூடிய ஒரு உறவாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கருத்து ரீதியாக பெரியார் சிந்தனையாளராக இருந்து கொண்டு அம்பேத்கரை மார்க்சை தோழமை கருத்தியலாக ஏற்றுக்கொண்டவர்கள் பகுப்புத்தனும் பெற்றராசாவும். மார்க்சிய நிலைப்பாட்டிலே நான் நின்று கொண்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மார்க்சிய நிலைப்பாட்டிலே என்னுடைய செயல்பாடு நடந்தது. 77 முதலாக திராவிடர் கழக கொடியை இந்த விதியை நாங்கள் ஏற்றும் பொழுது 45 ஆண்டுகளுக்கு முன்னே, அது 5 ஆண்டு கால திராவிடர் கழக வாழ்க்கை முடித்த பிறகு 40 ஆண்டு கால எம்எல் இயக்க வாழ்க்கையிலே நான் மார்க்சிஸ்டாக, மார்க்சிய சிந்தனையாளராக நான் நின்று கொண்டு பெரியாரையும் அம்பேத்கரையும் 2 கண்களாக இந்த மண்ணை படிக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ பெரியாரை கற்றுக்கொள்ள வேண்டும், அம்பேத்கரை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற சாதிய கட்டுமானத்தை, பார்ப்பனிய கட்டுமானத்தை, சனாதனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே நேரடியாக வருபவனுக்கும் திராவிடர் கழகத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருபவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே விவாதித்தேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருப்பவன் சாதிய கட்டுமானத்தை, சனாதனத்தை வாசித்து புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் முழுக்க அதோடு ஊடாடி உறவாடி பார்ப்பன ஆதிக்கத்தை புரிந்து, பார்ப்பனத்தினுடைய சனாதனத்தை புரிந்து, இந்த மண்ணினுடைய கட்டமைப்புகளை புரிந்து கொண்டவனாக கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே வருகிறார். எனவே வரும் பொழுதே எனக்கு ஒரு பார்வை இருந்தது, சாதிய கட்டுமானம் குறித்த பார்வை. சாதி என்பது பார்ப்பனர் அல்லாதார் என்கிற அந்த முரண்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் தாழ்த்தப்பட்டோர் அல்லாதார் என்கிற முரண்பாட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு மார்க்சிய அமைப்பு தான் கற்றுக் கொடுத்தது. எனக்கு களம் அமைப்பு கொடுத்தது தேவகோட்டையும் திருவாளரையும். எதிரிகளுக்கு எதிராக களமாடும் பொழுது என்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். நாங்கள் விரட்டி தாக்கப்படுவோம் என்கிற நிலையிலே எங்களுடைய பணிகள் இருந்தது. அது சாதியினுடைய நேரடி அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்றால், அதனுடைய வண்ணத்தை, அதனுடைய ஆதிக்கத்தை இன்றைக்கு வரையிலும் நீங்கள் நகர்ப்புறத்துடைய கருவறைக்குள்ளே நுழைவதாக இருந்தால், கோவில் கருவறைக்குள்ளே நுழைவதாக இருந்தால், அது ஒரு வழக்கோடு மட்டுமே சம்பந்தமாகும். ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த என்னுடைய சகோதரன் கிராமப்புற கோயில்களுக்குள்ளே நுழைவதாக இருந்தால் அது வெறும் வழக்கல்ல, ரத்தம் சிந்த வேண்டிய நிலைதான் இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2 புள்ளிகளை புரிந்து கொண்டவர்கள் தான் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். பார்ப்பனர் அல்லாதார் முரண்பாட்டையும், தாழ்த்தப்பட்டோர் அல்லாத பட்டியல் சமூகம் அல்லாத ஏழைய சமூகங்களுக்கிடையே இருக்கிற முரண்பாட்டையும் புரிந்து கொண்டால்தான் நான் அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அம்பேத்கர் நிச்சயமாக ஒரு பூஜை பொருள் அல்ல, படமாக மட்டுமே வைத்துக் கொள்வது. பெரியார் அந்த பூஜை பொருள் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுக்கு ஏற்றுக்கொண்டவங்க இப்பெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக பெரியார் படம் இருக்கும். அன்றைக்கு எங்களுடைய நிலை பகுத்தறிவு, நாத்திகம் இதை முதன்மையாக இருப்பதுதான். இன்றைக்கு பொதுவான பல பிரச்சனைகளில்
திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம் ஈடுபடுவதை, போராடுவதை பார்க்க முடிகிறது. பரவலான ஒரு அனுபவத்தையும் பரவலான ஒரு முகத்தையும் இன்றைக்கு பெரியார் இயக்கம் பெற்றிருக்கிறது. ஒரு மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இங்கு இருக்கிற வர்க்க முரண்பாட்டை புரிந்து கொள்வது, எந்த ஜாதி ஆதிக்கமாக இருந்தாலும் பொருளாதார நலனுக்கானது, பொருளாதார திரண்டலுக்கானது என்பதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் மார்க்சை ஏற்றுக்கொள்வது. இப்படி மார்க்சையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்வது என்பது அடிப்படையிலே சில கருத்தியல்களை கொண்டது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், பெரியாருக்காக இருந்து கொண்டு அம்பேத்கரையும் மார்க்சையும் தோழமையாக ஏற்றுக்கொள்வது குற்றவாசம். அது போன்ற இந்த ஊழியரை நீங்கள் தயாரிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சமூகத்தினுடைய முரண்பாடுகளும் இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு இளைஞனுடைய தன்முனைப்பும் சேர்ந்து வளர்ந்தால்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த கூறுகளை தமிழ் புலிகள் அமைப்பினுடைய தலைமை மட்டத்திலே பார்க்க முடியும். நான் நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன்றதுக்காக நான் சொல்லல. நீண்ட நெடிய காலம், நீண்ட பயண காலங்களிலும் அருமைத்தோட திருவள்ளுவரோடு இணைந்திருக்கிறேன், இயங்கியிருக்கிறேன், பயணப்பட்டிருக்கிறேன். தமிழ் புலிகள் உருவாக்கத்திற்கு முன்பு அவரோடு பயணப்பட்டிருக்கிறேன் சிறிது காலம். கருத்தியல் ரீதியாக இந்த அமைப்பை கொண்டு செல்வது என்பதில் ஒரு அழுத்தத்தை, ஒரு முயற்சியை என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு 20 நாட்களுக்கு முன்னே ஒரு நண்பரோடு ஒரு கத்தோலிக்க பாதிரியாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் பட்டியலை பற்றி மதுரையிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் புலிகள் என சொல்லிவிட்டு நான் ஒரு பட்டியலை மனப்பாடமாக அப்படி வரிசையாக சொல்றேன். அவங்க ஆதித்தோட பேரையும் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் புரட்சி பிள்ளைகளும் கேட்குறாங்க. அது என்ன இவ்வளவு பெரிய பட்டியல் தமிழ் பிள்ளைகளை பற்றி சொல்றீங்க, மற்றவங்களை பற்றி எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கு. நான் கருத்தாளர்களாக பார்க்கிறேன் தமிழ் புள்ளிகள்லாம் பட்டியலை. திருவள்ளுவர், பேரறிவாளர், முருகரசன், நான், சிதம்பரம், விஜயகுமார், மௌலி, இன்னும் நிறைய பேர் சொல்லி முடிச்சோடனே ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்போ உங்க இயக்கத்தில் இருக்கிற பட்டியல் சொல்ற மாதிரி சொல்றீங்கன்னா தமிழ் புலிகளை பொறுத்தவரை அது அறந்தவைகளை அடித்தளமாக கொண்டிருந்தால் கூட ஆம்பளை கதை சொல்றாங்க, உலகத்தை நினைக்கிறாங்க. ஏனென்றால் மலைச்சாமியோடு நாங்கள் இயங்கிய காலம் ஒன்று உண்டு. நானும் பவன்முத்தனும் கலிப்பிராந்தரை உருவாக்கிய மலைச்சாமி. அதற்கு பிறகு 90ல் இந்த வீதிகள் எல்லாம் நாங்கள் செல்வாக்கு பெற்ற வீதிகள் வழக்கமா சொல்லி சொன்னார்கள். ஒரு குழு போஸ்டர் தூரத்தை ஒட்டி கொண்டு வருகிறது. பக்கத்துல போறோம், யாருன்னு பார்க்க போறோம். ஏன்னா அப்பெல்லாம் வேற ராத்திரி படுப்பு 12 ஆயிடும். ஒரு RSS காரன் போறான்னா இங்க வாடான்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டு இந்த நடமாட்டம்னா இந்த ஏரியாவில் வச்சுதாலே அப்படி மிரட்டுவோம். இன்னைக்கு அடையமா அவரை கூப்பிட்டு நம்மள தான் இருக்கோம். காவல்துறை போய் வழக்கு கொடுக்குறான். நம்ம கூட்டம் நடக்கும்போது நேரடியாக வந்து தகராறு பண்ண தொடங்கியிருக்கான். நேரடியாக உள்நேர ஊழியராக இங்கே லட்சுமணாராக சுமங்கல்ல ஒரு ஃபுல் டைம் இருக்கான் RSS. எங்கள் டீம் நிற்குதுன்னா நம்ம கூப்பிடுவோம். நம்மளாம் இருந்துக்கலாம். என் கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள், சமூகத்தில் வந்தவர்களும் என் கூட தோழர்களாக அப்படின்னா எனக்கு பொண்ணு கூப்பியான்னு கேட்டான். உடனே நம்ம வாழ்வோம் ராஜான்னு அவன் அப்படியே பார்த்தான். போன அனுப்பி அனுப்பி கையில் கருப்பு பெயிண்ட் எடுத்து இப்படி கலந்தோம்னா ஏசு வருகிறான்னு எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கான். கிறிஸ்தவர் பிரச்சாரம் எந்த வேலை வேற ஒன்றும் கிடையாது. கருப்பு மைய கையில் எடுத்துக்கிட்டு எங்கே எப்போது எதற்கு வருகிறார் இப்படி பக்கத்தில் எதற்கு எப்போது எங்கே போட்டு போயிட்டே இருக்கலாம். கடந்த ஆண்டு மறைந்த அந்திராஜன் ஒரு தோழர் சுமந்து தீயணைப்புத்துறையில் அதிகாரியாக நானும் அவரை தான் எழுதுவோம். இது போல கருத்து ரீதியாக ஒரு குழுவாக நீங்க பேருக்கு சப்போர்ட்டராகலாம் பெரியார் சிலையில் இருக்க முடியும். ஆதரவாளர்கள் அப்படிலாம் இல்லை. அவன் ஆதரவாளர்கள் வந்தானே ஆனால் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான், நாத்திகத்தை பேச ஆரம்பிப்பான், கடவுள் மறுப்பை பேச ஆரம்பிப்பான், தமிழ் இன உரிமையை பேச ஆரம்பிப்பான். தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையெல்லாம் இருந்ததுக்கு பிறகு ஒன்று மார்க்சிய இலக்கியத்தை படித்தால் தேசிய பிரச்சனை, லெனின் எழுதிய புத்தகத்தை படித்தவனாக இருந்தால் தேசிய பிரச்சனை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம்.
இல்லை என்றால் 80 காலகட்டம் தொடங்கி தமிழ் இன உரிமை என்பதுதான் இந்த மண்ணிலே பேசப்பட்டது. நீங்க தமிழா இன உரிமைகள் அப்படின்ற ஒரு உலகத்தை வாழ்க்கை செந்தூரத்தை நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். தேவசகாயத்தினுடைய பங்களிப்புல கருத்துல திராவிடர் கழகம் எழுதிய எழுத்து தமிழா இனம் உள்ள. அது பிறகுதான் தமிழ் தேசியம். இன்னைக்கும் தமிழ் தேசியம் என்பது என்னன்னே தெரியாம சீமானும் சரி மணியரசன் சரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தமிழர் தேசியம் தான் தமிழ் தேசியம் தான். தமிழர் தேசியம் சொன்னா தமிழ் நான் பிறந்ததுதான் தமிழ் தேசியத்துடைய ஆதாரம் தான். தமிழ் தேசியம்னா என்ன? அந்த உலக வழியே ஒரு கருத்தாக்கமாக எப்ப வந்தது? தேசியம் என்பது ஜனநாயகத்தை உள்ளடக்கமாக கொண்டது. அது ஒரு இன அடிப்படையிலே மொழி அடிப்படையில் இருந்தாலும் அது ஒரு எல்லை அடிப்படையிலே அதற்குள்ளே வாழ வந்திருக்கிற அனைத்து சமூக மக்களையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு தேசிய கருத்தியல் என்பதை விழாவதியாக விளக்குவது என்பது இடதுசாரி தனமாக இல்லாமல் அதை விளக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. சீமான் பேசுகிற நிகழ்ச்சிகளும் சரி மணியரசன் பேசுகிற நிகழ்ச்சிகளும் சரி இன அடிப்படையிலான அரசியலை பேசிட்டு அது தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஒற்றை உண்மை பற்றி நீங்கள் பார்க்கலாம். தமிழ் தேசிய அடையாளத்தை பெற வேண்டும், தமிழ் தேசிய இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி தான் தமிழ் புலிகளுடைய முயற்சியாக இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஊழியர்களை பெற்றிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஆனால் RSS வளர்ந்து வருகிற இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் கீழே வகுப்புகளை முன்னெடுப்பது, RSS பற்றி புரிய கருத்து ரீதியாக நம்முடைய ஊழியர்களுக்கு புரிய வைப்பது, கருத்து ரீதியாக RSS எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக் கொடுப்பது என்பதை நம்முடைய கிளைகள் வரை கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் கிருஷ்ணராசாவுடைய விருப்பமாக உள்ளது. நாம் கிருஷ்ணராசாவை நினைவு கூறுகிறோம், நினைவேந்தரை முன்னெடுக்கிறோம் என்றால் கல்லூரியில் படித்தவன் கிடையாது, பள்ளி படிப்பு தான். இந்த விவரங்களை நான் இறுதி அடக்க நாளிலேயே சொன்னேன். 2 பேர் எனக்கு தெரிந்த மதுரையிலே 2 பேர் துல்லியமாக பாரதிதாசனையும் கையில் எடுத்துக் கொண்டு பேசக்கூடியவர்கள். ஒன்று தமிழர் இயக்கத்தினுடைய மருதி, மற்றொருவர் திராவிடர் கழகத்துக்குள்ள இருந்து கொண்டு பெரியாரை ஏற்றுக்கொண்டு கருதி பெரியாரை ஏற்றுக்கொண்டு ஒரு தமிழ் தேசியவாதி. இவர் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு பெரியாரியவாதி. இந்த 2 பேருடைய தெளிவான முன்வைப்புகளை நீங்கள் கூட்டங்களில் பூரா கேட்கலாம். விவரங்களை கற்றுக்கொள்வது, வாசிப்பது, சேகரிப்பது என்கிற தன்முனைப்பை கிருஷ்ணராசாவில் பார்க்க முடிந்தது. தெளிவான அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பது என்பது மிக அவசியமானது. ஒரு திமுக இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளருடைய மகன் நாளைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கும். அவனுக்கு விவரம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அதிமுக இருக்கிற பொறுப்பாளருடைய மகன் நாளைக்கு தலைவராக வருவான். அவனுக்கு அந்த கட்சியினுடைய கொள்கை தெரியணும்னு அவசியம் கிடையாது. அரசு உரிமை மாதிரி போகும். ஆனால் பெரியார் சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையை உருவாக்கியவர்கள், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களுடைய வாரிசுகளாக வருபவர்கள் கற்றறிந்தால் மட்டுமே, களமாடினால் மட்டுமே அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும். இறைவன் வாரிசாக வர வேண்டும் என்றால் இந்த தோழர்களோடு இணைந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், களமாட வேண்டும். இல்லை என்றால் வாரிசு நாங்கள் தான், நீங்கள் வாரிசாக வருவது என்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் ரத்த வாரிசாக இருக்கலாம். ஆனால் கருத்தின் அடிப்படையில் கிருஷ்ணராசாவுடைய வாரிசாக நாம் வர வேண்டும் என்றால் அந்த அறிவு இருக்கிறது, இந்த அறிவாற்றல் இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். திடீர்னு வரும் இன்னையா அது இப்போ கான்டாக்டே பண்ண முடியல. தமிழ் பிச்சனை கேட்டால் வரமாட்டேங்கிறாரு, நீங்கள் வரமாட்டேங்க. தமிழ் பிச்சைலாம் எங்கள் மாவட்ட செயலர் கிடையாது அப்படின்னா பொட்டு நடக்கும். நீங்கள் எதிர்காலம் 2 பேசுங்க அப்படிங்குவார். அவரை பேர் எடுங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணராசாவை கொண்டுருவார். ஏன்னா அவர் பெருந்தன்மையாக வச்சுருப்பார். இளைஞர்களுக்கு வழிவிடுவது லாஜிக் வச்சிருக்காரு. அது மாதிரி செய்வார். ஆனால் துல்லியமாக செய்திகளை பேசுவது, துல்லியமாக கற்றறிவது, ஒரு பெரியார் சிந்தனையாளராக இருந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை இணைப்பது என்பது நாம் கிருஷ்ணராசாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த அவர் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாவீரர் நாள் நிகழ்ச்சி நான் தான் சண்டை போடுவேன். மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடத்தினேன். மே 19
அவருடைய இறுதி காலங்களில் அவர் நடத்திய நிகழ்ச்சி என்பது நீட் எதிர்ப்புக்கான நிகழ்ச்சி. அவருடைய விரல் துண்டிக்கப்பட்ட பிறகு உண்மையிலேயே எனக்கு மெடிக்கல் கன்சல்டன்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா விஸ்வாசா, மருத்துவ ஆலோசனை விவாதிப்பது என்பது அவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அவஸ்தைகளை எல்லாம் அனுபவித்தாரோ அதே அவஸ்தைகளை நானும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்க்கரை நோயா, கால் பாத எரிச்சலும், ஏற்கனவே கால் அடிபட்டு இருப்பதால் ஒரு கட்ட வரல சிக்கலும் இருக்கிற அது இருக்கும் பொழுது உண்மையிலேயே நான் அச்சப்பட்டு அவரோடு விவாதிப்பேன். எப்படி இருந்தது, என்ன மருந்து சாப்பிட்டீங்க, மெடிக்கல் அலவன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவம் பார்க்கிறோம் என்றால் நாம் நம்முடைய உடலுக்காக பார்க்கிறோம். மருத்துவத்திற்காக நாம் நம்முடைய சிந்தனையை, அறிவை இழக்கக்கூடாது. புத்தராசா இழந்தது அதைத்தான். ஒரு மருத்துவத்தை அவர் பார்க்க தொடங்கியவர் மருத்துவர் நிறைய எடுத்திருப்பார். அதே மருத்துவர் இடத்துக்கு எடுத்து கொடுக்கிறார்கள். இவர் யாரிடம் போனாரோ அதே மருத்துவரிடம் நானும் போனவன் தான். இன்னும் வேறு சில மருத்துவர்கள் என்ன 18 ஆண்டுகளாக நான் மாத்திரை சாப்பிடுகிறேன். 2018 பைபாஸ் சர்ஜரி பண்ணி இன்னைக்கு 2022 14 ஆண்டுகளாக மாத்திரை சாப்பிட்டு வரேன். சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுறேன். பைபாஸ் சர்ஜரி அறுவை சிகிச்சைக்கு பிறகு மாத்திரை சாப்பிட்றேன். அவரோட பேசுவேன். அவர் கால் துண்டிக்கப்பட்ட பிறகு அவரோட நிறைய பேசிட்டேன். இறுதியாக ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு ஆதித்தமிழர் பேரவை நடத்திய ஆர்ப்பாட்டம், நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் அவர் கடைசியா சந்திக்கிறேன். திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம் 3 அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கூடுதலாக இருந்தவன் நான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கடைசியா பார்த்து கிளம்பு சொல்றேன், எந்த வழியில போறேன்னு கேட்கிறேன். ஆட்டோட தான் வந்திருக்கேன், ஆட்டோட போயிட்டேன். கால் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். பொண்ணெல்லாம் ஆறிடுச்சு, நார்மலா இருக்கு. இப்போ ஏன் பிரச்சனையை கேட்கிறாரு, நானும் சொல்றேன். சக்கரை 10க்கு தாண்டிடுச்சு. இப்பெல்லாம் புதுசாக ஒரு டாக்டர் என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. முன்சாலையில் ஒரு டாக்டர் தான் மருந்து வாங்கி சாப்பிட்டு பேசு 10 நாட்கள் தான். ஏப்ரல் 14 இறுதியாக அவரை சந்திக்கிறேன். ஏப்ரல் 24 தமிழ் திரையிலிருந்து அவர் இறப்பு செய்கிறார்கள். திருச்சியில் இருந்து முடியாது. இரவு எடுத்துருக்கீங்களா, காலையில் எடுத்துருக்கீங்களா, இந்த குழப்பத்தில் கிடையாது. நேராக தான் வந்து சேர்ந்தோம். என்னோடு ஒரு நீண்ட காலம் எங்களோடு இயங்கிய ஒரு தோழனுடைய இழப்பில், இறுதி பயணத்திலே பங்கெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னும் எட்டுரை பேருடைய இறுதி பயணத்திலே நான் இருக்கப் போகிறேன் அல்லது வரலாறு அவர் சொல்லுவது போல என்னுடைய இறுதி பயணங்கள் என்பது வந்துதான் தீரும். நான் சொல்லிட்டு தயவு செய்து அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மருத்துவமனைக்கு உடம்பு கொடுக்கறதுக்கு தயவு செய்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கணும். அந்த வேலையை செஞ்சிருங்கன்னு அவங்க சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கூல் காலாளர்கள் சொல்லியிருக்கேன். செஞ்சுக்கணும் இன்னைக்கு காக்காடிக்கிறாங்க. அந்த கடமையை செய்யணும்னு நான் நினைச்சிருக்கேன். நண்பர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள். நான் அந்த இறுதி அடக்க கூட்டத்திலே நான் பேசினேன். அவர் நினைவுகளை பேசினேன். அதுல இருந்து ஒரு வாரம் தான் இன்னொரு ஆற்றல் மிக்க அரசியல் கருத்தியலை பேசக்கூடிய தொடக்க காலத்தில் ஈரோட்டில் ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளராக இயங்கி பின்னர் தியாகி மாணவர் பேரவையினுடைய தலைமை குழுவில் இயங்கிய அருமை தோழர் புலிப்பாண்டியனுடைய இறப்பு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை விட்டராசா இறப்பு பிறகு கொண்டு வந்தது. 14ஆம் தேதி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறதுனால எனக்காக அந்த நிகழ்ச்சியை 14ஆம் தேதி ஈரோட்டில் தள்ளி வைத்திருக்கிறார். 7ஆம் தேதி அவங்க வச்சிருந்தாங்க. இல்லை, விட்டராசாவுடைய நினைவு சுட்டி காட்டுறாங்க. அந்த இறப்புன்னு நான் சொன்னேன். ஏன்னா இறப்பது வரை கொள்கை பேசுவோம், கோட்பாடு பேசுவோம், களமாடுவோம். செத்த உடனே சாதிக்காரன் வந்துடுவான், சொந்தக்காரன் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். நெத்தியில துண்டு பூசுவான், காசை வைப்பான், இழுத்து கட்டிடுவான். இதை நான் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தேன். புரட்சிக்கு வைக்கக்கூடிய கவிதைகளை முன்னெடுத்த தோழர் கடைசியாக நாம் தமிழர் வந்து இறந்து போனார். பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் ஒரு மாபெரும் கவிஞர். அவருடைய இறப்புக்கு போறேன், தமிழ் கூட்டம் அவருடைய இறப்புக்கு போறேன். பொட்டிகளை நெத்தியில காசோட அவர் படுத்து வச்சிருக்காரு. அவர் வாழ்வது வரை பெரியாரை பேசியவர், பாரதிதாசனை பேசியவர்.
இறப்பிலே கூட அவன் பேசிய கொள்கைக்கான மரியாதை இருக்க வேண்டிய இறந்த பிறகு கொள்கைக்கு மாறாக இதை செய்யக்கூடாது என விடாப்படியாக கருதுபவர்கள். என்னுடைய வீட்டு தாயும் அப்படித்தான். என் அம்மா இறந்தாங்க, எரிப்பு நிகழ்ச்சி நடந்ததுக்கு இந்த பக்கம் அஞ்சலி கூட்டம் நடந்துருக்கு. அங்க போகலையா? நான் இருப்பது வரை நான் என்னுடைய தாயோட இருந்தே போதும். அஞ்சலி கூட்டம் நான் செய்ய வேண்டிய கடமை. என் தந்தையார் இருந்த பொழுதும் அதே தான் செஞ்சோம். அவருடைய எரிப்புக்கான தயாரிப்பு நடக்குது. அதே பத்தநேர சுடுகாட்டில் இந்த பக்கம் அஞ்சலி கூட்டம் நடைபெறுகிறது. அவர் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். ஏன் சொல்றேன்னா அவர் காசு அந்த மைக்கெல்லாம் இல்லை. வேகமாக போனேன், இந்த காசை எழுதி அப்படின்னு என் கூட சண்டைக்கு வருவான், சொந்தக்கார சண்டைக்கு வருவான். ஆனால் என்ன கொள்கை பேசினானோ இறந்த அந்த வீட்டில் போய் பேச சங்கடம் போடுவாங்க. நம்ம ஆட்கள் சென்சிட்டிவானதுங்க, உணர்ச்சி மாதிரிமா இருக்கணும். அந்த வேணாங்க பின்வாங்க, கொள்கையாளர்களே பின்வாங்க. ஆனால் பித்தளை நானும் அப்படி கிடையாது, கொஞ்சம் துள்ளிடும். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் போய் பார்க்குறேன், காசை எடுத்துட்டு ஆனால் நெஞ்சியில் பண்ணிடணும். சாகும் பொழுது அந்த பிணத்தை இந்துவாக ஆக்கி முடிப்பது என்பதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார். 2 கலாச்சார மோகமாக அதையும் அப்புறம் அனுப்பி வச்சு யாரும் தெரியுமா அப்படின்னு அனுப்பி வச்சு. இதுதான் இறந்த எங்கள் தோழருக்கு நாங்கள் செய்யக்கூடிய மரியாதை. முழங்குவோம், இறுதி பயணத்தில் முழங்குவோம். சிவப்பு துணியை கருப்பு துணியை அவர்கள் போத்துவதுதான் எங்களுடைய மரியாதையாகும். விழிப்பாண்டிய இறந்தே அப்படிதான் பார்க்கிறேன். கட்சியில் காசு நைட்டில் பேசும்போது சொல்லி கடுமையாக விமர்சித்தவன் விழிப்பாண்டி. ஆனால் கட்சியிலே நீங்க காசு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த ஊர்லயே போய் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மரியாதை அவன் என்ன கொள்கை பேசினானோ அந்த மரியாதையை இறப்பிலும் கொடுத்த குடும்பத்தாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா இறுதி பயணத்துல நீங்க போட்ட வெடி இருக்கிறது அது கொண்டாட்டம் அல்ல, அது எங்களுக்கு இறுதி பயணம். கூடயே திட்டிகிட்டே வந்தான், வருகிறார் திட்டிகிட்டே வந்தான். எவ்வளவு வருகிறது ஏன் சொல்றேன்? அதான் நான் சொன்னேன், ஒரு வாரிசாக கொள்கை வாரிசாக வர வேண்டும், அதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றறிந்தவர்களாக மாற வேண்டும் என்பதை சொல்லி விட்டராசாவுடைய இடத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் தான் இறக்க வேண்டும் என்பதில்லை, தமிழ் பிரிவில் இறக்கலாம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் நிரப்பிய மாதிரி கொள்கையாளர்களை உருவாக்குவதிலே நீங்கள் முயற்சி எடுங்கள். உங்களோடு நாங்கள் துணை நிற்போம், தோளோடு தோல் நிற்போம். மீண்டும் விட்டராசாவுடைய தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனின் மாவோ சிந்தனை சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அம்மாவும் பசும்போடு